Hi friends, வணக்கம். Welcome back to Happy Homemakers channel. பனிக்காலத்தில் நம்மள நிறைய பேர் ஜுரம், தொண்டைவலி, தொண்டைக்கட்டு, சளி அப்படின்னு அவஸ்தைப்படுவோம் இல்லையா? இன்னைக்கு அதை கியூர் பண்ணுற மாதிரியான ஒரு சிம்பிள் ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுக்கு, மிளகு, திப்பிலி, கண்டன் திப்பிலி எல்லாம் சேர்த்து போட்டு செய்கிற ரசம் இது. நல்ல ரிலீஃப் கொடுக்கும். வாங்க அதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ இல்லை நெய்யோ காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அதில் உங்கள் கார அளவுக்கு ஏற்றபடி மிளகு எடுத்துக்கோங்க. நான் இங்கே கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. இது திப்பிலியும் அரிசி திப்பிலியும். இது திருநெல்வேலி சைடு நறுக்கு மூலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது தொண்டைவலி, கோல்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதை போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. லேசாக அந்த மிளகு பொரிய ஆரம்பிக்கிற வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும். இதை மிளகு வெடிக்க ஆரம்பிக்கிறப்ப ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு இதை ஒரு கல்லில் லேசாக 1-2 நுணுக்கிக்கிட்டால் போதும். மிக்சியில் கூட வேண்டாம். ஒரு எலுமிச்சை அளவு புளியில் நல்லா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த ரசத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு சுக்கு, ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள். இதுவும் ரசத்துக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிறத லேசாக நுணுக்கி இதில் போட்டுடலாம். ஜுரம், தொண்டைவலி, கோல்டு, ஃபீவர்லாம் இருக்கிறப்ப நல்ல ரிலீஃப் இருக்கும். இந்த ரசம் குடித்தோம் அப்படின்னா தொண்டைவலி டக்குன்னு சரியாக போகும், தொண்டை கட்டும் சரியாக போகும். இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது கொதிக்க வேண்டாம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன பீஸ் வெல்லம் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பச்சை தண்ணியை இப்படி மேலே ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த வாசனை ஃபுல்லும் உள்ளே அடங்கி நல்லாயிருக்கும். இது கையோடு இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ இல்லை நெய்யோ காய வச்சுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு சிட்டிகை சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் பிச்சு வச்சுருக்கேன், ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை. அவ்வளோதான், நம்மளோட சுக்கு, மிளகு, திப்பிலி ரசம் தயார். இதை ஒரு சூப் மாதிரி கூட கோல்டு, ஃபீவர் இருக்கிறப்ப குடிக்கலாம். வாய்க்கும் தொண்டைக்கும் நல்ல இதமாக இருக்கும். இந்த கார அளவு மாத்திரம் உங்களோட சுவைக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகு, சுக்கு, மிளகாய் 3மே காரம். இந்த ரெசிபியை அவசியம் ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.